நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்து விலகிய காளியம்மாள் புரட்சி தமிழர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். சென்னையில் தனது இல்லத்தில் சந்தித்து கழகத்தில் இணைந்த காளியம்மாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்தி வரவேற்றார். அப்போது முன்னாள் அமைச்சரும் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளருமான OS மணியன், மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பவுன்ராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காளியம்மாள், திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் நிலவுவதாக தெரிவித்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல மக்கள் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. விலைவாசி ஏற்றத்திலிருந்து தொடங்கி சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. அந்த விடயங்கள்ல இருந்து மக்கள் ஒரு பெரிய ஏமாற்று நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஒரு மாற்றம் வராதான் விரும்புறாங்க. இந்த வரக்கூடிய தேர்தல் அதுக்கான பரிசு தரும். பன்னீர் ஆதரவாளராகவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில நிர்வாகியாக இருந்த ராஜப்பா, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து பன்னீர் ஆதரவாளராக இருந்த ராஜப்பா தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். திரைப்பட இயக்குனரும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான நடிகர் ரவி மரியா ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கோவை உடுமலை தொகுதிக்குட்பட்ட கள்ளிப்பட்டி பிரிவில் பயணியர் நிழற்குடை அமைப்பதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். கள்ளிப்பட்டி பிரிவில் பயணியர் நிழற்குடை வேண்டும் எனும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று உடுமலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தனது சட்டமன்ற தொகுதி நிதியில் இருந்து புதிய நிழற்குடை அமைக்க 10 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கினார். இந்நிலையில் புதிய பயணியர் நிழற்குடை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்ற நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பணிகளை துவக்கி வைத்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளரின் அறிவுறுத்தலின் பேரில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தொடர்ந்து மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவிக்கு அப்பகுதி மக்கள் ஆதரவு தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளனர். இதில் தங்களது கோரிக்கைகளை ஏற்று நூலகம் மற்றும் வாடகை கட்டிடத்தில் இயங்கிய சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் ஆகியவற்றை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான சு ரவி அமைத்துக் கொடுத்ததாகவும் மீண்டும் அதிமுகவுக்கே தங்களின் வாக்கு எனவும் உறுதிப்பட கூறியுள்ளனர். நாங்க ரவி ஐயா கிட்ட எங்களுக்கு நூலகம் வேணும், எங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். அதே மாதிரி அவர் எங்க ஊர் பகுதியில ஒரு நூலகத்தையோ திறந்து வச்சாரு. ஐம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி பிகாஸ் ஆஃப் ஹிம். அது எல்லாமே இப்ப எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் கெயின் ஆகுதா இருந்தாலும் சரி, அந்த நூலகத்தினால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு பொருளை பத்தி இல்ல ஏதோ ஒரு சே இருக்கணும் அப்படின்னா அதுல எங்களுக்கு நூலகத்தினால நிறைய கெயின் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரிஜிஸ்டர் ஆபீஸ் 2-3 இடமா இருந்தது. அதில் சில இடங்க வாடகையில் இருந்தது. அது கொஞ்சம் அவலமா இருந்தது. அது ஒரே இடமா கொண்டாடுறதுக்காக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவி அவர்கள் வாடகையில் இருந்த பில்டிங் எல்லாம் ஒரே இடமா கொண்டாடுறதுக்காக பழைய கோர்ட் வளாகத்தில் சொந்த பில்டிங் கொண்டாந்துருக்காரு. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இது அம்மாவுடைய ஆட்சியில் தொடர்ந்து கோரிக்கை வச்சு அது கொண்டாந்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நான் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாள் விழாவையொட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் வீராணத்தூர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ அரி கலந்து கொண்ட இந்நிகழ்வு ஆர்கேபேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் NE நீலகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சி தலைவியின் 78வது பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குன்னவளம் ஊராட்சி குப்பத்துப்பாளையம், தோமூர், கொசவன்பாளையத்தில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான BV ரமணா பங்கேற்று நலத்திட்ட உதவி வழங்கினார். குன்னவளம் குப்பத்துப்பாளையத்தில் ஒன்றிய விவசாய அணி செயலாளர் கோதண்டபாணி, தோமூரில் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் S லோகேஷ், கொசவன்பாளையத்தில் ஒன்றிய நிர்வாகி M வெங்கடேசன், பேரவை செயலாளர் தாமோதரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அரியலூர் தெற்கு ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கட்சியினர் 25க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அரியலூர் புறவழி சாலையில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை S ராஜேந்திரன் முன்னிலையில் 25க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் தாமரை S ராஜேந்திரன் சால்வை அணிவித்து வரவேற்றார்.
மாவட்ட அம்மா பேரவை தலைவர் ஜோதிவேல் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் அப்போது உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தையில் குருந்தன்கோடு கிழக்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. குருந்தன்கோடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KT பச்சைமால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியரை பகவதிபுரம் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடை கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார். பகவதிபுரம் ராஜீவ் நகர் பகுதியில் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10,04,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு புதிய நியாய விலை கடை கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்து மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் ரமலான் பண்டிகையையொட்டி இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. சத்துவாச்சாரி வடக்கு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு சிறப்பு பரிசுகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் மூர்த்தி, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் AA தாஸ், ஜோதிகுமார், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் மொய்தீன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் K அமர்நாத், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜன், பகுதி செயலாளர் ஜெயசங்கர், வட்ட செயலாளர் வினோத் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் பக்க கால்வாய் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஆரணி நகர மன்ற துணைத் தலைவரும் அதிமுக மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான பாரிபாபு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்து இனிப்புகளை வழங்கினார். 7வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நடைபெறும் இப்பணிக்கான தொடக்க விழாவில் அதிமுக நகர செயலாளர், கவுன்சிலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனுப்பூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வகுப்பறை கட்டிடங்கள் திறக்கப்பட்டது. ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட மகளிரணி இணை செயலாளருமான சித்ரா குணசேகரன் அனுப்பூர் ஊராட்சி அரசு பள்ளியில் கூடுதலாக 2 வகுப்பறை கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.